சார்ட்ஸ்ல நம்ம வந்து ஆல்கால் சாப்டர்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் தான். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, predict the major product of acid catalyzed dehydrogenation வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னா அதாவது டீஹைட்ரேஷன், டீஹைட்ரோஹாலஜனேஷன், டீஹைட்ரஜனேஷன், அப்புறமேல ஹாலஜனேஷன். அந்த டீன்னு வந்துட்டாலே நம்ம வந்து ரிமூவ் பண்ண போறோம். அந்த ரிமூவ் பண்றது எல்லாமே நமக்கு வந்து பீட்டா எலிமினேஷன் தான். அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்ல இருந்து பீட்டா கார்பன் இருக்கிற ஹைட்ரஜன் நமக்கு வந்து வெளியில போகும். ஓகே, இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு என்ன கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் 1 மெத்தில் சைக்ளோஹெக்சனால். இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்சேன். ஹெக்சனால் அப்படின்னா OH குரூப் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மெத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் நமக்கு என்ன 1 மெத்தில் சைக்ளோஹெக்சனாலோட ஸ்ட்ரக்சர். அப்போ நமக்கு இங்க ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? இங்க OH தான் நமக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ OH அட்டாச் ஆகிற கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ஃபா கார்பன். இதுக்கு பீட்டா கார்பன் எது? இதுவும் பீட்டா கார்பன் தான், இதுவும் பீட்டா கார்பன் தான், இதுவும் நமக்கு வந்து பீட்டா கார்பன் தான். அப்போ நான் என்ன சொன்னேன், பீட்டா கார்பன் நமக்கு வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து வெளில போகும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ நமக்கு இந்த 3 கார்பன் வந்து ஹைட்ரஜன் வந்து வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு வந்து பிரைமரி. இது வந்து நமக்கு வந்து பிரைமரி கார்பன். இது வந்து நமக்கு வந்து செகண்டரி கார்பன். எப்பவுமே பிரைமரி கார்பனை விட செகண்டரி கார்பன் தான் நமக்கு வந்து மோர் ஃபேவரபிள். அப்போ இந்த OHம் இந்த கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் நமக்கு வந்து வெளியில போச்சு அப்படின்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு என்ன கிடைக்குது? OH வந்து நமக்கு வந்து வெளியில போயிடுச்சு இல்லையா? அப்போ நமக்கு வந்து இங்க CH3 மட்டும் வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து இங்கேருந்து ஒரு OH, இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன். 2 ஆட்டம் வந்து வெளியே போனதுனால இங்க நமக்கு என்ன டபுள் பாண்ட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். சார் அப்போ இதுவும் நமக்கு வந்து செகண்டரி தானே சார்? இதுவும் நமக்கு வந்து இங்கேருந்து ஹைட்ரஜன் வந்து வெளியில போகாதான்னு கேட்டிங்கனாலும், வெளில போனாலும் நமக்கு வந்து சேம் காம்பவுண்ட் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். நீங்க அதுக்கு ஐயூபேக் நேம் எழுதி பார்த்தீங்கன்னா சேம் நேம் தான் நமக்கு வந்து வரும். அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்து சேம் ப்ராடக்ட் தான். அப்போ இந்த ஹைட்ரஜன் நமக்கு வந்து வெளியில போச்சு அப்படின்னா, அதாவது இந்த மெத்தில் குரூப்லேயே நமக்கு வந்து ஹைட்ரஜன் வெளியில போச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும்னா டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். டபுள் பாண்ட் CH2 வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து நமக்கு வந்து மைனர் ப்ராடக்ட் தான். இதான் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட். இங்கே நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க? மேஜர் ப்ராடக்ட் தான் கேட்டுக்கிறாங்க. நம்ம எப்பவுமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராடக்ட் தான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். மைனர் காம்பவுண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ இங்கே தான் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே நமக்கு என்ன ஆகும்? இங்கே நமக்கு வந்து OH குரூப் வந்து இருக்குது. இங்கே OH குரூப் வந்து இருக்குது. இது ஆல்ஃபா கார்பன். இது நமக்கு என்னது? பீட்டா கார்பன் இல்லையா? அப்போ பீட்டா கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இந்த OHம் வெளில போயிட்டு நமக்கு வந்து வாட்டர் மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து வெளில போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பியூட்டின் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH3, CH2, CH டபுள் பாண்ட் CH2 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த கார்பன்ல நமக்கு வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து வெளியில போயிடுச்சு. எங்க OH வந்து நம்ம வெளியில போயிடுச்சுன்னா CH டபுள் பாண்ட் CH வந்து கிடைக்கும். பியூட்டின் வந்து கிடைக்கும். இது வந்து நமக்கு வந்து ஒரு சிம்பிளான காம்பவுண்ட் தான். Dன்னு வந்துட்டாலே டீஹைட்ரேஷன், டீஹைட்ரோஹாலஜனேஷன், டீஹைட்ரஜனேஷன். Dன்னு வந்துட்டாலே நமக்கு என்னது? பீட்டா எலிமினேஷன் தான். பீட்டா எலிமினேஷன் வந்து நமக்கு வந்து மாலிகுலர் ரிமூவ் பண்ணிட்டு டபுள் பாண்ட் வந்து போட்டுடலாம்.